ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்மதி ஹோம் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நம்ம வந்து பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு அங்கே சேட்டை பண்ணுங்க, தண்ணியில் குடையுங்க, அங்கிட்டு ஓடுங்க இங்கிட்டு ஓடுங்க, நம்மளால் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து அதை செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கோம். அது வாங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்குங்க. அந்த பாக்ஸை வந்து நல்லா மேலேயும் கீழேயும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸை வந்துட்டு செவுத்துல ஒட்ட முடிஞ்சால் ஒட்டி வைங்க. இல்லையா அந்த மாதிரி நான் தொங்க விட்டுருக்க மாதிரி ஒரு கயிறை வச்சு லைட்டாக ஒரு தொங்க விட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்ஸ் நின்றுக்குறோம். ஏன்னா நிற்க வைக்க நிறைய ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து மேலே போட்ட பால் எப்புட்றா கீழே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அது வந்து அடிக்கடி மறுபடியும் அதில் எடுத்து போட்டு பார்க்குறக்கு அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி விளையாடையில் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பால் கீழே வந்துட்டு தான் அதை வந்து பார்ப்பாங்க, எப்புட்றா வந்தது மேலே அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு இன்னொரு ஆக்டிவிட்டீஸ்னால், அதே பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்குங்க. ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராப் இல்லைன்னா குச்சி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு குழந்தைங்கக்கிட்ட சேஃப்டியாக நீங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அதை வச்சு விளையாட வைங்க. இந்த மாதிரி அதுக்கு அவங்க வந்து அந்த ஹோலில் இருந்து வந்துட்டு அந்த பைப்பை வந்து பிடுங்குவாங்க. பிடுங்கிட்டு திரும்பவும் மாட்டுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஐ கோஆர்டினேஷனும் ஹேண்டும் வந்துட்டு ஒரே சேமாக வந்து வேலை செய்யும். இதனால் அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு அதிலேயே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்னு ஆர்வமாக ஃபஸ்ட்டு விளையாடுவாங்க. அதை வந்து செஞ்சு பார்க்கவும் அவங்களுக்கு தோணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்கள வந்துட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாட வைக்கலாம். ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொடுக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக அவங்களும் செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.